வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 24:30-31 எடுத்தவர்கள் வாசிப்போமா? அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு கொள்வார்கள். வருவாய் தெரிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல கேளுங்க. அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். என்னங்க, நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அந்த 4 திசையில இருந்து நம்மள என்ன செய்யறாரா? கூட்டி செல்வதற்காக வானத்துல இருந்து இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பாத்திரமாக ஆண்டவர் என்ன செய்யறாரா? பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறான்னு பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு நாம போறோம் இல்லையா? இன்டர்வியூக்கு எல்லாரும் அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூல 10 பேர் போனாலும் ஒருத்தர் தான் என்ன செய்வாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர் என்னையும் உன்னையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இந்த ஆலயத்துல என்ன செஞ்சிருக்காரு? நாட்டப்பட்டு இருக்கிறாருன்னு பாக்குறோம். ராமன் சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நாட்டப்பட்டு இருக்கிறான்னு பாக்குறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க எப்படி தெரிந்து கொண்டீங்க? சொல்லுங்க ராணி சிஸ்டர், எப்படி தெரிந்து கொண்டாரு ஆண்டவர் உங்களை? தாயின் கருவிலே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களோட சாட்சியை சொல்லலாம். ஆண்டவர் எப்படி உங்களை தெரிந்து கொண்டார்? ஒரு 1 minute ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டார் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தையினால. ஒண்ணு வியாதினால நம்மளை என்ன செய்யறாரு? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒண்ணு ஒரு ரொம்ப சுகவீனமா இல்லாத நேரத்துல, பலனற்று போயிருந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காரு? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சாட்சி இருக்கும். ஆண்டவர் உங்களை உடனே என்ன செய்ய மாட்டாரு? கொண்டு வந்து சபையில என்ன செய்ய மாட்டாரு? நாட்டப்படவே மாட்டார். கர்த்தர் சொல்றாரு, உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நீங்க சாதாரணமா நீங்க சபைக்கு வருவீங்களா? யாராச்சும் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க. இது பழைய விசுவாசிய முகத்தை தான் நான் பாக்குறேன். புதிய ஆத்மாக்கள் யாருமே ஒண்ணு என்ன செய்யல, வரல. ஏன்னா நீங்க போய் என்ன செய்யல, யார் இடத்துல போய் சொல்லவோ ஆண்டரை பத்தி என்ன செய்யல, சொல்லவே இல்லாத காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் ஆட்கள் நாங்கள் பழைய முகத்தை மாத்திரம் என்ன செய்யறோம்? பாக்குறோம். புதிய முகத்தையே ஆண்டவர் என்ன செய்யல, கொண்டு வந்து சேர்க்கலன்னு பாக்குறோம். அப்போ தெரிந்து கொண்ட நோக்கம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, ஆண்டவர் முன் குறித்ததுனால நம்மள என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். எபேசியர் 1:4 பாருங்களேன். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக பாருங்க, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அதாவது நமக்குள்ள என்ன இல்ல, குற்றமே இல்லாதவனால பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி கை இப்படி அசைங்களேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. ஆனா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ. பைபிள்ல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா, அதன் மத்தியில ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம், ஒவ்வொரு அற்புதத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்து கொண்டார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்காருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மள என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். அதே போல எரேமியால 1:5 பாருங்களேன். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி
உன்னை ஜாதிகளின் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எதுல தெரிந்து கொண்டானா, தாயின் கருவிலே உன்னை என்ன செஞ்சிருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுனாலதான் நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆண்டவரத்தை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன், ஆண்டவர் என்ன செய்யறார், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மளோட தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காரா, தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மள என்ன செய்யல, தள்ளல. சூழ்நிலைனால நம்ம இங்க வந்து நிக்கவே இல்லை. ஏதோ பாஸ்டர் ஏதாவது கொடுப்பாருன்னு நினைச்சு நம்ம என்ன செய்யலாம், வந்து நிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவிலே உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா, தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு பாக்குறோம். ஏசாயா 48:10 பாருங்களேன். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளிய போல அல்ல. உபத்திரவத்தின் குகையில இருந்து என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர். எவ்வளவு கஷ்டம் இல்லையா. நம்ம இதுக்கு முன்பாக ஒரு சுருவத்தையோ காது கேட்காத ஒரு ஜீவனற்ற ஒரு தெய்வத்தை தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், கும்பிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்து நீங்கள் எதை தெரிவித்தாலும் அதை அது ஆண்டவர் கேட்கிற தேவனா இருக்கிறான்னு பாக்குறோம். அதனால இல்ல, உபத்திரவத்தின் குகையில இருந்து என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர், உங்களை தேடி தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் 2014 எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தது. நீங்க எல்லாரும் எனக்காக ஜாப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜாப் பண்ணி ஆண்டவர் என்னை இங்க நிக்க செய்தது காரணம் என்னன்னா, அவர் என்னை தெரிந்து கொண்டதுன்னா. சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 நானும் இதே மாதிரி ஊழியத்திற்காக நான் பிரயாணப்பட்டு ஒரு எஸ்டேட்டுக்கு போயிட்டு வர வழியில சூழ்நிலை அங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு இது இல்ல. ஏன்னா இந்த ஊர் மாதிரி கூட்டம் கிடையாது, எந்த நெரிசல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் தற்காலிகமாக விழுந்ததே எனக்கு பயங்கரமான அடிபட்டு நான் ரோட்ல கிடக்குறேன். ரோட்ல கிடந்தேன்னா ஒரு 8 மணி இருக்கும். 8 மணில அந்த ரோட்ல வந்து ஆள் நடமாட்டங்கள் இல்லாத இடத்துல நான் என்ன செஞ்சேன், ரத்த வெள்ளத்துல கிடக்குறேன். ரோட்ல கிடக்குறேன். எங்க ஹஸ்பண்ட் என் கூட தான் வந்திருக்காரு. அவர் நல்ல சுயநலவா இருந்தாரு. அதனால என்ன பண்ணுச்சு, ஆம்புலன்ஸுக்கு எங்களுக்கு போன் பண்ணி. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2 பேத்துக்குமே அடிபட்டிருந்தான். 2 பேருக்குமே அடிபட்டிருந்தா எங்களை சிறுத்தையோ ஏதாவது ஒரு மிருகமோ எங்களை என்ன செஞ்சிருக்கோம், தூக்கிட்டு போயிடும். ஏன்னா அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லுக்கு அது எங்க இருந்தாலும் என்ன செய்யும், நம்மளை தேடி வந்து என்ன செய்யும், தூக்கிட்டு போயிடும். ஆனா பாருங்க, என்னை ஆண்டவர் தெரிந்து எடுத்து நோக்கேன்னா அத்தனை வெள்ளத்தின் அந்த ரத்த வெள்ளத்திலையும் நான் படுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 8 மணிக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. காலையில வரைக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா நாங்க போறோம். ஒரு ஃபர்ஸ்ட் எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சுயநினைவே கிடையாது. அப்போ அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டு, இதை என்ன செய்யுங்க, கீழே எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு. திருப்பி பொள்ளாச்சியில வந்தாங்க. பொள்ளாச்சியில வந்து அங்கேயும் என்ன பண்ணாங்க, மண்டையில வந்து சும்மா ஸ்பீச்சர் போட்டு திருப்பி இங்கெல்லாம் எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. திருப்பி என்ன செய்யுங்க, கோயம்புத்தூர் போங்க. இது நடந்து 8 மணிக்கு நடந்தது. காலை வரைக்கும் என்னோட ரத்தம் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. காலையில் வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்னோட அப்பா இதைய பார்த்துட்டு, இவ என்ன செய்ய முடியாது, இவளை திருப்பி என்னால பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி இவ செத்து போயிடுவான்னு நினைச்சு ஒரு நல்ல ஒரு பிரைவேட்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறது வந்து என்னோட அப்பா தான். பரலோகத்துல எப்படி அப்பா நமக்கு இருக்கிறது போல பூலோகத்தில் நல்ல தகப்பனை நம்மளுக்கு என்ன செய்திருக்காரு, கொடுத்திருக்காரு. அதுக்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ அப்பானாலதான் நான் என்ன செஞ்சேன், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எனக்காக நிறைய செலவு பண்ணி உயிர் வந்து டாக்டர் தான் எனக்கு உயிர் கொடுத்தாருன்னா என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. என்னோட சூழ்நிலையில என் மண்டை உடைஞ்சு இங்க ஒரு ஹோல் இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழி போகும். ஏன்னா இதுல ஸ்கல் கிடையாது. என்னாலும் நான் போய் செவத்துல முட்டினாலும் இது ஓப்பன் ஆயிடும். ஏன்னா வெறும் சதை மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சிருக்காங்க.
பிளேட் வச்சது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஓட்டையா இருந்திருக்கு, அது சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. நம்மளோட மண்டை இருக்கு இல்லையா, இது ஸ்கல், இதுக்கு பேர் என்ன, மண்டை ஓடு இல்லையா, அந்த ஓடு வந்து உடைஞ்சு சுக்குநூறா ஆகி என்னோட மூளையில போய் குத்தி இருந்தது. அந்த மூளையில ஒரு லேயர் இருக்குமா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நமக்கு அடிபட்டாதான் என்ன செய்யும், அதோட சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த லேயர்ல போய் குத்தி தான் இருந்தது. அந்த லேயர் குத்துனதுல ஓபன் ஆயிருந்தா நான் இன்னைக்கு இங்க நின்று என்ன செஞ்சுக்க முடியாது, உங்களை பேசிக்க முடியாது, என்னோட தாய் யாருன்னு என்னால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில பெட்ல நான் கிடந்து அப்படியே தான் இருப்பேன். யார் என்ன ஏது என்று ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் நான் ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வந்தது நோக்கம் என்ன நம்ம கேட்போம் இல்லையா. அதுவே நான் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தேன், எங்க அண்ணா சொன்ன மாதிரி நான் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தேன். ஏசப்பா என்னையே கொண்டு வந்து இந்த ஊழியம்னா என்னன்னு தெரியாது. நான் ஞானஸ்தானம் எடுத்தது பாத்தீங்கன்னா அக்டோபர்ல 30ஆம் தேதி ஞானஸ்தானம். எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அக்டோபர்ல ஞானஸ்தானம் நான் 30ஆம் தேதி எடுத்தேன்னா எனக்கு ஜான்வரியில தான் மேரேஜ். கிட்டத்தட்ட எத்தனை மாசம் இருந்தப்போ கேப் சொல்லுங்க பார்க்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 4 மாசத்துல எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணும் தெரியும். எதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு எனக்கு என்ன செய்ய தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா முக்கியம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன். அப்பெல்லாம் நான் ஜுவல்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பாஸ்டர் வந்து சொன்னதுனால நான் ஜுவல்ஸ் எல்லாம் கட்டிட்டேன். ஆனா என்ன நோக்கம் எதுவுமே எனக்கு தெரியாத சிச்சுவேஷன்ல தான் நான் ஊழியத்தின் பாதையில வந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதே மாதிரிதான். நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்காக இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரம் மனசுல கேள்வி கேட்டது உண்டு. ஆனாலும் கர்த்தர் கருத்துல உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒண்ணு கர்த்தரோட கருத்துல மாத்திரம் தான் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஒரு 3 மாசத்துக்குள்ள நடந்தது. அதுக்கு அடுத்தது செகண்ட் சர்ஜரி அதுக்கப்புறம் நடந்தது. ஆனா என்னை போலவே சில பேர் அடிபட்டவங்க இப்ப வரைக்கும் என்னது கோமால இருந்து வெளியவே வரலாம். ஆனா என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று உண்டு. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று உண்டு. அது எதுக்குடா என்றால் ஆண்டரோட சமூகத்துல ஆண்டரோட வேலை செய்ய மாத்திரமே உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா, தெரிந்து கொண்டிருக்காரு. நீங்க நினைக்கலாம் என் புருஷனுக்காக நான் வேலை செய்யறதுக்காக என்ன கட்டிட்டாங்க, இல்ல என் பிள்ளைகளுக்காக நான் வேலை செய்யறதுக்காக என்ன கட்டிட்டாங்க. நான் பிறந்திருக்கேன். ஒரு சில நேரம் பெண்கள் எல்லாம் இப்படிதான் நினைப்பாங்க, சரி இவரை கட்டிட்டு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். நினைச்சதுண்டா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு பெண்களையும் இந்த வேதத்துல ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னங்க உங்களை எவ்வளவு பெருமையா பேசுறேன். ஆண்டவர் பெண்களை தான் முன்பாக வைத்திருந்தார். எல்லா செய்தியா இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் பெண்கள் கிட்ட கேட்டுதான் அவர் என்ன செய்யறான்னு பாக்கணும். அதனால நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா அவரோட வேலை செய்ய. சொல்லுங்களேன், கை தூக்குங்களேன். அவரோட வேலை செய்ய. நாம இங்க உட்கார்ந்து உலகத்துக்கு வேலை செய்ய ஆண்டவர் நம்மளை வைக்கவே இல்லை. சமையல் கட்டு தான் வேலை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆபீஸ் தான் வேலை என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம், நோக்கம் ஆண்டவர் வைத்தது என்னன்னா அவரை தெரிந்து கொள்ள. சொல்லுங்க, அவரை தெரிந்து கொள்ள. கடைசியா ஒரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 1:27 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்லுங்க, தேவன் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களா, இவன் என்னடா ஜபம் ஜபம் எப்ப பாரு போறாங்க.
எப்ப பாரு வேலையெல்லாம் செய்யாம போய் முட்டி போட்டு ஜாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மத்தியிலே நம்மளே ஆண்டவர் தெரிஞ்சுக்கலாம். நேற்று நைட்டு ஒருத்தர் நைட் இந்த இதுல வந்து தைப்பூசம் நினைக்கிறேன், ஆக்சுவலி ஹிந்துவோட. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. இப்போ கரண்ட் சரி பண்றதுக்காக நாங்கள் 12-1 மணி வரைக்கும் நாங்க முழிச்சிட்டு இருந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது, பஜனை சவுண்ட். நைட் ஃபுல்லும் என்ன செய்யறாங்க, பஜனை சவுண்ட் கேட்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்ம என்ன செய்யறோம், விட்டு விடுக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலை நம்மளுக்கு வரும்போது என்ன செய்யறோம், ஆனா அவங்களுக்கும் அதே சூழ்நிலை தானே வருது இல்லையா? நம்மை போலதான் அவருக்கும். ஆனாலும் அவங்களோட தெய்வத்துக்கு காதிருந்தும் கேட்காத தெய்வம், கண்டிருந்தும் பார்க்காத தெய்வம், அதாவது உயிரற்ற தெய்வத்தை அவங்க கும்பிடுறவங்களுக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கின உயிருள்ள தேவனை, நமக்காக ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளில உயிர் தெரிந்த தேவனை தான் நாம என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கணும், உயிர் உள்ளவங்களா இருக்கணும். செத்து போய் சோகமாயி சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வரணும் சொல்லுங்க, சந்தோஷமா. என் காலையில எங்க அண்ணன் சொன்னா, என்ன இவ்வளவு சுறுசுறுப்பு அப்படின்னு. நம்ம சண்டே ஆனாவே என்ன செய்யணும், சுறுசுறுப்பாயிரணும். ஆண்டரோட ஆவியானவர் உங்க மத்தியில இருந்து அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களை ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாராம், உற்சாகப்படுத்துகிறவரா இருக்கிறார். சண்டே எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, சோரே வீட்டுக்கார கொடுக்காரு. ஆண்டரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். நீங்க எதை செய்தாலும் அதுக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நான் வேலைக்கு போறேன், 30 நாள் வேலைக்கு போறேன், அந்த 30 நாள் பலன் கொடுக்கிறது யாருங்க, கர்த்தர் மாத்திரம். சொல்லுங்க, நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு, கர்த்தர். நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா அவரை ஆராதிக்க மாத்திரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தற்செயலா இந்த சபைக்கு வந்து உட்காரவே கிடையாது. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றதா உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இங்க உட்கார வச்சிருக்கிறார், அமர செய்திருக்கிறார். பார்க்கிறோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் குடும்பத்துக்காக தான் என்ன படிச்சிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருக்காக. சொல்லுங்க, நான் ஒண்ணுமே கர்த்தருக்காக எழுந்து நின்று வேலை செய்வார். சொல்லுங்க, எல்லா கண்களை மூடி, இயேசுவே ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக நான் எழுந்து நின்று ஆண்டவரே வைராக்கியம் பாராட்டி பக்தி வைராக்கியத்துல நிலை நின்று ஆண்டவரே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே கருவியா எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்றார், ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற தேவனா இருக்கிறார். பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உபாகமம் 7:6 பாருங்களேன். உபாகமம் 7:6 கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம், சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை நமக்கு சொந்தமாய் பாருங்க. சொல்லுங்க, எனக்கு சொந்தமாக. சொல்லுங்க, ஆண்டு சொல்றாரு எனக்கு சொந்தமாக. ஆண்டு சொல்றோம், உங்களை பார்த்து சொல்ற எனக்கு சொந்தமாக. படிங்க, எனக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, அவருக்கு சொந்தமாக தான் என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்து கொண்டு இங்க உட்கார வைத்திருக்கிறாங்க. அதனால நீங்க வேற எதுவுமே யோசிக்காதுங்க. ஆண்டருக்காக எழும்புங்க. ஆண்டருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் நீங்க விலகு செய்யும் பொழுது இவ்வளவு சேர் இல்ல, அதுக்கு மேல உள்ள சேரை ஆண்டவர் விசாலமாக தருவார். உங்களுக்கு சொல்றேன், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரா, 4 திசையில இருந்து ஆட்களை திரட்டி வருகிற தேவனா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரிக்காக நீங்க தான் ஜோம் அவங்கவுங்க கையில கொடுத்த அதிகாரம். உங்க ஏரியாவுக்கு நீங்க தான் ராணி, நீங்க தான் ராஜான்னு என்ன செய்யணும், நினைக்கணும். அப்படி நினைக்கும் போதுதான் இன்னும் ஆண்டவர் உங்களோட ஆசீர்வாதம் வந்து தானா வந்து என்ன செய்யுமா சேரும்னு பாக்குறோம். ஒண்ணு வந்து என்ன செய்யறாரு ஆண்டவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன செஞ்சாரா, தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டார். தாய்
தாயின் வயிற்றில இருந்து என்ன செஞ்சிருக்காராம்? தெரிந்து கொண்டார். அப்புறம் உலையான உபத்திரத்தின் பாதையிலிருந்து என்ன செஞ்சிருக்காரு? என்னை தெரிந்து கொண்டார். அவரு சொந்த ஜனமாக என்ன செஞ்சிருக்காராம்? தெரிந்து கொண்டிருக்காருன்னு பாக்குறோம். அதனால கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள நோக்கம் கட்டாயம் என்ன செய்யுமா? நிறைவேறும். நம்ம வாழ்கிற காலம் என்ன காலம்? கடைசி காலம் இல்லையா? கடைசி காலத்துல நாம எப்படி இருக்கணும்? படை வீரர்களாக இல்லையா? ஒரு சேனையாக நம்ம என்ன செய்யணுமா? மாற வேண்டும் பார்க்கிறோம். அதே போல ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் எப்படின்னா, கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக என்ன செஞ்சார்? நம்மளை என்னங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொள்ள. எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க இருந்து எங்க போவீங்க? சுவிட்சர்லாந்து, நார்த் இந்தியா, சாரி தாஜ்மஹால், அங்க போயிட்டு வந்துருவீங்க. ஓகே, எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஹalleluya சொல்லுங்க நல்ல சத்தமா. நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னங்க? சூப்பர். கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியாக என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காங்க. எப்படின்னா, பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் இருந்தும் நீங்க யாரோட தான் இருக்கீங்க? நிஜமாவா? உங்க வீட்டுக்காரோட தான் இருக்கீங்க? இல்ல இல்ல, கர்த்தரோடு இருக்கும்படியாக. எப்படிங்க? கர்த்தரோடு இருக்கும்படியா. நீங்க என்னன்னா ஆண்டரோடு இருக்கணும். ஆண்டரை நேசிக்கிறத விட நீங்க மனுஷனை நீங்க நேசிச்சீங்கன்னா அது எப்படின்னா பாவம்னு இருக்கு. அது என்னதுங்க? யாரையும் உலகத்துல என்ன செய்யக்கூடாதாமா? நேசிக்கவே கூடாது. கர்த்தர் தான் முதன்மையா என்ன செய்யணுமா? நேசிக்கணும். அதான் சொல்றாரு, அவரோடு இருக்கும்படியாக. யாரோடு கூட? அவரோடு இருக்கும்படியாக நம்மளை என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். மார்க் 3:14 வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, நல்ல கேளுங்க, யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரு? 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் அவரை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். என்னென்னலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் இப்ப 12 சீஷர்கள் இல்லையா? ஏன்னா போதுகிறோட வேலை உங்களுக்கு லேர்ன், போதிக்கிறதோட செய்யும். அதுக்கப்புறம் வேலை என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்க. இதுல என்னென்னலாம் போடுங்க? 12 பேர்த்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துறக்க அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? காலையில சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, அங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சோமா? அப்படியா ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டாரு? இல்ல. சொல்லுங்க, இல்ல இல்ல இல்ல. என்னை கொண்டு பிசாசுகளை துரத்தவும். சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுஸ்தமாக்கவும், துரத்தவும், பிரசங்கிக்கவும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? என்ன? இந்த கையில் காட்டுங்க, இந்த கை காட்டுங்க. இது வேலைக்கு இல்ல. நான் இந்த கை வச்சு பிசாசுகளை துரத்துவேன், நோய்களை குணமாக்குவேன். ஆண்டவர் இந்த காலத்துல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதற்காக தான் என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். 12 சீஷர்களை அவர் என்ன செய்யலாம்? அவர் என்ன நினைச்சிருந்தா அந்த 12 சீஷர்களை உருவாக்க விட்டுருக்கலாம் அப்படியே. ஏன்னா என்கிட்ட எல்லா வல்லமே இருக்கு, நானே என்ன செஞ்சுட்டேன், என் வேலைய நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா எதற்காகனா 12 என்ன டபுள் ஆக்கலாம். என்ன செய்யலாம்? டபுள் ஆக்கலாம். 24 ஆக்கலாம். 24 டபுள் ஆக்கலாம். அது ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க. சரியா? அவருக்காக. அவர் எதற்காக நமக்காக பலியானார்? நம்மளுடைய பாவத்திற்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக. நாம ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கறது என்ன? சுத்தமா இரு, பரிசுத்தமா இரு. மற்றவங்களை போய் சொல்லாத, மற்றவங்க போல நீ என்ன செய்யாத,
அவங்களுக்கும் நம்மளையும் ஆண்டவர் வேர் பிடித்த நோக்கம் என்னன்னா அவரோடு இருக்கும்படி, அவரை போல இருக்கும்படி. உங்களை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணுமா? அவரோடு கூட நடக்கும். அது உங்களை பார்த்தோன்னே அவங்க நினைக்கணுமா, ஆமா ஆமா இவங்க என்ன எப்படி இருக்காங்களா, கிறிஸ்துவோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும். அதனால கர்த்தரை நம்மளை எதுக்காக தேர்ந்தெடுத்தா அவரோட இருக்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? தேர்ந்தெடுத்திருக்க 12 சீஷர்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? கூடயே வைத்து 12 சீஷர்களை என்ன செஞ்சாரு? எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எல்லா அதிகாரம் உங்க கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நீங்கள் என்ன செய்யும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் சமயமாயிரும். லூக்கா 15:31 பாருங்களேன். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆமென். இது என்ன கதை தெரியுமா உங்களுக்கு? இது என்ன கதை? இளையகுமார் இல்லையா? இளையகுமார் தன் தகப்பனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? தூர தேசத்துக்கு போயிட்டாரு. அவர்னால முடிஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாரு. என்ன வேணாலும். ஏன்னா அதற்காக நம்மளும் அதே மாதிரி தானே. இதுக்கு ஆண்டவரே தெரியாததுக்கு முன்பதாக என்ன வேணாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம தெரியல. அதனால நம்ம என்ன செஞ்சோம்? அப்படியே இந்த கெட்ட குமார போல திரிஞ்சு அலைஞ்சு வந்து அதுக்கப்புறம் அப்பா பார்த்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது அப்பா இல்ல நீ வேணாம், நீ கெட்ட குமார, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லல. அப்படி கட்டி அணைக்கிற தேவனா நம்மளுடைய தேவன் கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கு. ஒரு சில நேரம் நீங்க மறந்து போயிருக்கலாம், ஆனாலும் அவர் மறக்காதது. உங்களோட கண்ணீருக்கு கண்ட வருஷத்தை நேர்த்தியாய் பதில் கொடுக்கிற தேவனாய் தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். அதனால கிறிஸ்துவோடு இருங்க. நீங்க வேற எதோடு கூட இருக்கீங்களோ இல்லையோ அது பத்தி இல்ல. ஆனா ஆண்டரோடு இருக்கிறது தான் நம்மளோட என்ன செய்யறோம்? பாக்கியமாய் கருதுகிறோம். ஆபிரகாம் கிறிஸ்துவோடு இருந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சதுங்க? என்ன கிடைச்சது? விசுவாசம் தப்பன். ஆனா ஈசாக்கு கிடைத்தது. எத்தனை வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு என்ன கிடைச்சது? அதே போல யோபு பாருங்க, கிறிஸ்துவோடு இருந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது? இழந்தது எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். யோசிப்பு அதே போலதான் கிறிஸ்துவோடு இருந்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணார்? ஒரு தேசத்துக்கு ஒரு நாட்டுக்கே ராஜாவாக ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பயன்படுத்தினார். அதே போலதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இருந்தால் ஆண்டவரோட பணியை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொண்டு போய் சேர்க்கிற தேவனா இருக்கிறான்னு பாக்குறோம். அதே போல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக. அடுத்ததா பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், டைம் கம்மியா இருக்கனால. சுவிசேஷத்தை அறிவிக்க தான் உங்களை என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? சொல்லுங்களேன் திருப்பியும். சுவிசேஷத்தை சத்தமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகவே நான் உங்களையும் என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். 1 பேதுரு 2:9 பாருங்களேன். 1 பேதுரு 2:9 சீக்கிரமா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நல்லா கேளுங்க, அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை எல்லாம் எதற்காக தெரிந்து கொண்டார்? இப்ப புரிஞ்சுதா? உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாருங்க? எதுக்காக?
சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகவே உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காரா ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எங்க பாஸ்டர் பாத்தீங்கன்னா, எங்க பாஸ்டர் தெரியல உங்களுக்கு, அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி மார்னிங் வந்து வாக்கிங் போவார். எங்க போவாரு? வாக்கிங் போவார். வாக்கிங் போற டைம்ல ஒருத்தரையும் என்ன செய்ய மாட்டார், சும்மாவே அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார், ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை நேசிக்கிறார். அது மட்டும் நீங்க சொன்னாவே போதும். ஆண்டவர் தான் என்ன செய்வார், அந்த மனுஷனை கிரியை செய்கிற தேவனா இருக்கு. அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்துக்கிட்டே சொல்லிட்டே போகும்போது ஒரு அம்மா கிட்ட இதே மாதிரி சொல்லி, நீங்க இந்த வார சண்டே சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சண்டே சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதே போல அந்த அம்மா என்ன செஞ்சுச்சுன்னா, அடுத்த வார சண்டே வந்துட்டாங்க சர்ச்சுக்கு வந்து இப்போ வரைக்கும் நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்றோம், அங்க நிலைப்படுத்துகிறது யாருன்னா கர்த்தர் தான். அவங்க நினைச்சா வந்து வராம போகலாம், என்ன வேலை செய்யலாம். ஏன்னா ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள என்ன செய்யுமா, கிரியை செய்யும்னு பாக்குறோம். எப்படி இருக்குங்க, கிரியை செய்யும். அதனால நீங்க ஒரு வார்த்தை விதைச்சிட்டு போங்க, அது எப்பனாலும் உங்களுக்கு என்ன செய்யுமா, பலன் கொடுக்கும். அதனால உங்களை அழைத்த நோக்கம் என்ன, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான் உங்களை என்ன செஞ்சிருக்காரா, தெரிந்து கொண்டிருக்காரு. காசு சம்பாதிக்கிறதுக்காக உங்களை எதுக்கு செய்யல, தெரிந்து கொள்ளணும். என்ன சொன்ன, எனக்கு காசு கொஞ்சம் கம்மியா சுத்தமா சொல்லுங்க. காசுக்காக என்ன செய்யல, தெரிந்து கொள்ள, ஆண்டவரோட சுவிசேஷத்தை பணி செய்யதான் என்ன செஞ்சிருக்காரா, தெரிந்து கொண்டிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரா, தெரிந்து கொண்டிருக்காரு. முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை உங்களுக்கு எப்படி இருந்ததா, ஆசீர்வாதமா இருந்தது. நீங்க பழசு மாதிரியே இப்ப இருக்கீங்களா, இப்ப எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்கீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன காரணம், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுனால, நான் அவரை தெரிந்து கொண்டதுனால இப்போ எனக்கு என்ன செய்யறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறான்னு பாக்குறோம். என்னாகமும் இல்ல ஆதியாகமும் 12:2 பாருங்களேன். 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். பாத்தீங்களா, உங்களை பேர் என்ன செய்யணுமா, பெருமைப்படுத்துறேன். இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, யோசேப்பு தெரியும், ஏசாயா தெரியும், எரேமியா தெரியும். ஆனா என் பிரியாவை தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வேற யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நான் ஒவ்வொரு டைம் நினைப்பேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், என் பேர் வந்து மற்றவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பெருமைப்படுத்துவேன் நீங்க பைபிள்ல எழுதிருக்கீங்க. அந்த பேரு நான் இந்த பைபிள்ல இடம் பிடிக்கிற அளவுக்காவது நான் என்ன செய்யணும், வேலை செய்யணுமா இல்லையா? நான் அப்படிதான் நான் ஜாப் பண்றேன். ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்தும்படியா சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, உங்க பேர் சொல்லி சொல்லுங்க, என்னை பெருமைப்படுத்தும்படியாக, இந்த உலகத்துல தெரியும்படியாக நீ வைத்ததுக்காக நன்றி. இந்த டெல்லியில மாத்திரம் இல்ல ஆண்டவரே, உலகத்துல எல்லா பக்கம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு, எல்லா உலகத்தையும் சுத்தி பார்க்கணும். எனக்கு ஆசை இருக்கு. ஆண்டவரே என்ன வந்து தேர்ந்தெடுத்த நோக்கமே அதுதான். நமக்கு வந்து இந்த உலகத்தை படிச்சது எதுக்காக, நாம சுத்தி பார்க்கறதுக்கு இல்லையா இல்லையா? அதனால இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னா ஆண்டவரோட சமூகத்துல நீங்க காத்திருங்க. ஆண்டவரோட வேதத்தை எப்பொழுதும் படிங்க. நான் நிஜமாலும் எனக்கு வந்து மெமரி கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா தலையில் அடிப்பட்ட சயின்டிபிக் பிரகாரத்துல என்னோட பிரெயின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க, ஆனா இல்ல எனக்கு மெமரி வரும். நான் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, உங்களை வந்து நான் அன்னைக்கு இப்படி பார்த்தனே, நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுக்குவேன். ஓ சரி சரி சரி, தெரியுதோ இல்லையோ, அவங்க மூலியமா என்ன தெரிய வச்சிங்கல்ல, அது வரைக்கும் என்ன செய்யலாம், சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தேர்ந்தெடுத்த நோக்கம் ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்பாக, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பாக உங்களை நான் படுகுழியிலிருந்து உங்களை தூக்கி தேர்ந்தெடுத்ததுனால, எல்லா கஷ்டத்தின் மத்தியில உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் நன்மையாய் வைத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இப்போ?
என்ன நோ சொல்றதுக்கும் கஷ்டம், எஸ் சொல்றதுக்கும் கஷ்டம். சொல்லுங்க, நீங்க சொல்றது ஆண்டவர் கனப்படுத்தி அப்படியே செய்வாராம். எப்படி செய்வாரு? அப்படியே சொல்வாரு. சொல்லுங்க, கஷ்டம் இருக்கா? நோ சொல்றதுக்கு கம்மியா இருக்கு. ஏசுப்பா கூட காது கேட்காது நீங்க சொல்றீங்க. கேட்டிருக்குமா? அங்க சொல்லுங்க பாருங்க, எனக்கு கஷ்டமே இல்லை, எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லுங்க, ஆண்டு ஒருத்தங்க சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லைல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாய் கொடுத்து எனக்கு நேர்த்தியான இடத்துல கொண்டு வந்து எங்களை சேர்த்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்வோமா? ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாங்க.